ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ கிளாஸ் 1ல லெசன் 2 தாதா தாதியோட கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். झटपट कहिए. झटपटனா ஃபாஸ்ட்டாக நீங்கள் சொல்லணும். अप्पू के अप्पा अप्पम लेने अनोखे आनंद नगर आए. अप्पू के अप्पा अप्पम लेने अनोखे आनंद नगर आए. फास्टा சொல்லுங்க பாப்போம். अप्पू के अप्पा अप्पम लेने अनोखे अनंत नगर आए. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, அப்புவுடைய அப்பா அப்பம் வாங்குறதுக்காக அனந்த நகர் வந்தாரு. ஓகேங்களா? घर घर घड़ी 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 घूमती. ஸோ घर घर घड़ी 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 घूमती. घड़ीனா கிளாக். ஸோ வீட்டுக்கு வீடு கிளாக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. शब्दों का खेल. शब्दोंனா வேர்ட்ஸ். வேர்ட்ஸ்னுடைய விளையாட்டு. கேல்னா விளையாட்டு. क्वेश्चन नंबर 1. अप्पू अप्पा अप्पम की तरह आ के जगह म न द की ध्वनि से शब्द बनाकर सुनाइए. ஸோ இந்த அப்பு அப்பா அப்பம்க்கு பதிலாக ம ந த வச்சு நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் இது சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் என்ன? ம. மப்பு மப்பா மப்பம். நெக்ஸ்ட் ந. நப்பு நப்பா நப்பம். நெக்ஸ்ட் த வச்சு சொல்லணும். दप्पू दप्पा दपम. ओकेங்களா? 2. क्वेश्चन नंबर 2. निम्नलिखित शब्दों को सुनकर उनमें आई ध्वनियों की संख्या बताइए. ஸோ கீழே உள்ள வேர்ட்ஸை நீங்கள் கேட்டுட்டு இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சங்கியானா நம்பர்ஸ். ஓகேங்களா? தாதா. தாதானா எத்தனை லெட்டர் வருது? தா 2 letters. இது தாதி. தாதிக்கும் 2 letters. நானி. நானிக்கும் 2 letters. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். क्वेश्चन नंबर 3. बोल मेरी मछली कितना पानी. बोलना சொல்லு. மேரினா என்னுடைய, மச்சலினா ஃபிஷ். கித்தனா பானினா இந்த தண்ணியில் எவ்வளோ ஃபிஷ் இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணணும். नीचे दिए हुए चित्र को देखकर मछलियों की संख्या बताइए. ஸோ கீழே கொடுக்கல இந்த சித்திரனா பிக்சர். இந்த பிக்சரில் பார்த்துட்டு எத்தனை ஃபிஷ் இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லணும். சங்கியானா நம்பர்ஸ். ஸோ சொல்லுங்கள் பார்ப்போம். 1 2 3 4. ஸோ 4 மச்சலியாக இருக்குது. ஆவோ சுனே. ஆவோனா வாங்க, சுனேனா கேளுங்க. வாங்க கேளுங்க. अपना अनार. इन शब्दों में पहली ध्वनि कौन सी है? ஸோ இந்த வேர்ட்ஸ் உடைய ஃபஸ்ட்டு, பஹலினா ஃபஸ்ட் உடைய சவுண்டு, ஃபஸ்ட்டு சவுண்டு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ. ஸோ இதுலேயும் ஆ இருக்குது. ஓகேங்களா? क्वेश्चन नंबर 2. जिन शब्दों के पहली ध्वनि आ है उनके आगे सही का चिन्ह लगाइए. இந்த வேர்ட்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு சவுண்டு, பஹலி துவனினா ஃபஸ்ட்டு சவுண்டு. ஃபஸ்ட்டு சவுண்டு ஆ உள்ள லெட்டர்ஸை நீங்கள் சொல்லி டிக் பண்ணணும். சஹினா இந்த மாதிரி டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் என்ன இருக்குது? அனார். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஆ. ஸோ இது ரைட், சஹி. நெக்ஸ்ட்டு அம்ரூத். அம்ரூத்னா கொய்யா பழம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் அதரக். அதரக்லையும் ஆ சவுண்டு வருது. ஸோ இது ஆல்சோ கரெக்ட். அதரக்னா ஜிஞ்சர், இஞ்சி. ஓகேங்களா? இது பாருங்க மா.
ஸோ இதில் ஆ சவுண்ட் வருதா? இல்லை. ஸோ இது வந்து ராங். ஓகே. தாதா. இதில் ஆ சவுண்ட் வருதா? நோ. ஸோ இது ராங். இதில் பாருங்க கர். இதில் ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? க க வருது. ஸோ இது ராங். खोजे जाने. खोजेனா தேடுறது, जानेனா தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? दादा दादी और नाना नानी कविताओं को अपने परिवार के किसी सदस्य को सुनाइए. அதாவது தாதா தாதினா அப்பாவுடைய அம்மா அப்பாவும், நானா நானினா அம்மாவுடைய அம்மா அப்பாவும் இந்த போயம்ல வந்துட்டு பரிவார்னா ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் வந்துட்டு சதஸ்யனா மெம்பர்ஸ். உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லணும். उनसे परिवार और घर से जुड़ी कोई कविता या कहानी पूछे और सुनाने के लिए कहे. அதாவது பரிவார்னா ஃபேமிலி அண்ட் வீடு. இதை வந்து ரெண்டுமே வச்சு நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் வந்துட்டு பூச்சேனா கேட்கணும், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட? உங்கள் தாதா தாதி கிட்ட, நானா நானி கிட்ட, உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் சொல்லணும், கேட்கணும். ஓகேங்களா? ஓகே children, thank you. Please subscribe my channel to see more videos.